கலெக்டர் வந்தது மனுவை கொடுங்க, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். மகராசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. இது நீங்களே செலவுக்கு வச்சுங்க. உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு அது போதும். ஹலோ ஹலோ, 1 மினிட். உங்களுக்கு என்ன வேணும்? கலெக்டர் ஆபீஸா கேட்க போறேன். போட்டோ தான். எதுக்கு? சார், ஏழைங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தை வச்சு மனு எழுதுறவனும் காசு வாங்க, அதே மாதிரி மனுவை படிச்சு குறைகளை தீர்க்க வேண்டிய அதிகாரிகளும் காசு வாங்குறாங்க. ஆனா காசு வாங்காம ஓசில மனு எழுதி கொடுக்கற நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் தானே. அதான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப். நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாய். கிளர்க்கா இல்ல பியூனா? இல்ல சார். சார், உங்களை பார்த்தா நீ நினைக்கிறபடி நான் ஒன்னும் பெரிய வேலையில் இல்ல. ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு ட்ரைனிங்ல இருக்க ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் கலெக்டர். சாரி சார், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க யாருன்னு தெரியாமலே நான் ஏதோ பேசிட்டேன். ஆமா, நீங்க யாரு? ஜர்னலிஸ்டா? நோ சார், நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல PhD பண்றேன். ரோல் ஆஃப் பீரோ சார். மனு வாங்கி குறை தீர்க்க வேண்டிய நீங்களே மனு எழுதிட்டு இருக்கீங்களே, அதான். படிக்காத ஏழை ஜனங்களுக்கு அவங்க குறைகள் எப்படி முறையிடுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால நான் காலையிலே சீக்கிரமா வந்து அவங்க குறைகளை கேட்டு மனு எழுதி கொடுப்பேன். அந்த மனு உள்ள வந்த உடனே என்னால முடிஞ்ச அளவு அவங்க குறைகளை தீர்த்து வைக்க முயற்சிப்பேன். சார், உங்களை கொண்டு போய் அப்படியே மியூசியத்துல வைக்கணும் சார். தப்பா நினைக்காதீங்க சார். இந்த காலத்துல உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் பாக்குறதே கஷ்டம் சார். அதான் கொண்டு போய் மியூசியத்துல வைக்கணும்னு சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி முறைச்சா எப்படி சார்? ஜோக் சார். சிரிங்க சார். சிரிக்க மாட்டீங்களா? சிரிச்சிட்டீங்க. One second. இப்ப நடக்க போற இந்த மீட்டிங் இஸ் a very important meeting, so please listen carefully. Take notes. வர செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் is bound to set in and cause very very heavy rainfall. பே ஆஃப் பெங்கால்ல உருவாக போற இந்த புயல்னால 3-4 நாள், ஏன் ஒரு வாரத்துக்கு கூட மழை பெய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. You see, இதனால இந்த சிட்டிக்கு மாத்திரம் இல்ல, ஸ்டேட்லயே பாதிக்கு மேல வெள்ளத்தால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. floods everywhere, floods. எங்க பார்த்தாலும் மழை, புயல், தண்ணி. சோ இந்த பயங்கர மழையில இருந்தோம், கரப்புரண்டு ஓட போற வெள்ளத்துல இருந்தோம் நம்ம மக்களை எப்படி காப்பாத்த போறோங்கிறத பத்தி நம்ம இப்ப பேசி ஒரு முடிவு செய்ய போறோம். வரும் முன் காப்பது அறிவு. That is the IAS brain. என்னையா சத்தம் வெளியே? சார், புதுசா குடியேறி இருக்கிற பெரியார் பகுதி ஜனங்களா தண்ணி கேட்டு வெளியே கலாட்டா பண்றாங்க சார். வாட்? கலாட்டா பண்றாங்களா? எஸ் சார். இல்ல சார், அந்த ஜனங்க உங்களை நேர்ல பார்த்து குறைகளை சொல்றதுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சார். It is an illegal procession and an offense against the state. அவங்கள ஒழுங்கு மரியாதை கலைஞ்சு போக சொல்லுங்க, இல்லன்னா லத்தி சார்ஜ் பண்ணுங்க. எஸ் சார். ரைட், கெட்டிங் போட்டோ எடுங்க. யாரு? ரைட். யார் அந்த பொண்ணு? சார். யார் அந்த பொண்ணு? சார், அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. என்னமோ PhD தீசிஸ். யாருன்னு தெரியாமல நான் கார்ல வரத கூட பார்க்காம அந்த பொண்ணோட கேண்டீன்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்த. சார், கேஷுவலா. Not another word. You are an IAS officer. Mind it. இனிமே காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்த உன் பர்சனல் ஃபைல்ல வுமனைசர்னு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். Understand? This is my first and last warning to you. Sorry, sir. Get me some water. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா.
மிஸ்டர், நான் தாகத்துக்கு தண்ணி கேட்கல, உன் தரத்தை டெஸ்ட் பண்ண தான் தண்ணி கேட்டேன். நான் ஒரு கலெக்டர், உனக்கு ட்ரைனிங் தர சுப்பீரியர் ஆபீசர். எனக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. அழுக்கு கிளாஸ், ஏன் ஒரு கோஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற பேசிக் எட்டிகெட் கூட உனக்கு தெரியல. இது கூட தெரியாத நீ எல்லாம் நாளைக்கு எப்படியா பெரிய ஆபீசராய் நாட்டோட பிரச்சனைகளை சமாளிக்க போற? ரிசர்வேஷன் பாலிசின்னு வச்சாலும் வச்சான். என்ற மாதிரி மெரிட்ல வந்தவங்கள இந்த மாதிரி அரைகுறையா படிச்சுட்டு கழுத்து இருக்கானுங்க. எதுக்கா ஜன்னல மூடுற? Just a minute. What are you doing? பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கான்வென்ட்ல படிச்சு கலெக்டர் ஆனவன் நீ. கருச மண்ல கலப்பை பிடிச்சு கேப்ப கிளி தின்னு வளர்ந்தவனா. உமனேசன் எழுதுவன்னு சொன்ன ரஃபின்னு சேர்த்து எழுதிக்க. கழுத்துல சிலுவை போட்டிருக்கீங்களே, நீங்க என்ன கிறிஸ்டினா? ஏன் கிறிஸ்டியன் மட்டும்தான் கழுத்துல சிலுவை போடணும்னு ஏசுநாதர் ஏதாவது சட்டம் போட்டாரா? இல்ல, உங்களுக்கு தமிழ் ஃபாத்திமான்னு யாருங்க பேர் வச்சது? ஏன் அவங்க வாயில 1 கிலோ சர்க்கரையை போடணும். அப்படின்னா நீங்க ஏன் வாயில தான் சர்க்கரை போடணும். ஏன்னா அந்த பேரை வச்சுக்கிட்டதே நான் தாங்க. ஆமா, உங்களுக்கு உங்களை பெத்தவங்க யாரும் பேர் வைக்கலையா? எனக்கு பெத்தவங்களும் கிடையாது, பேர் வச்சவங்களும் கிடையாது. நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே அநாதாசிரமத்துல தான். இப்ப டிரான்ஸ்பர் ஆன ஊர்லயாவது ஒரு 6 மாசமாவது நிரந்தரமா இருக்கணும்னு கோயில்ல வேண்டிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். விபூதி வச்சிருக்கியே, நீ இந்துவான்னு கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? நோ நோ நோ, நான் என்ன அவ்வளவு பெரிய மடையனா? இந்து தான் விபூதி வச்சுக்கணுமா? இல்ல விபூதி வச்சவங்க இந்துவாயிர முடியுமா? யாரு வேணுமாலும் விபூதி வச்சுக்கலாம். பரவாயில்லையே, சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டீங்களே. பிடிச்சு போனா புரிஞ்சுக்கிறதுல ஒண்ணு கஷ்டம் இல்ல. ஹலோ, என்னது? அப்படியா? என்னங்க, எங்க அப்பா எனக்கு சீக்கிரமா கொடுத்த நம்ம குவாரிக்கு புது கலெக்டர் சீல் வச்சுட்டாராம். என்னது சீல் வச்சு? ஆமாங்க. அப்பா கேட்டீங்களா அந்த புது கலெக்டர் வேலைய? என்னது ஊவும் சுத்த விவரங்கிட்ட ஆளா இருக்கீங்களே. அசம்பிளில தான் பொழுது போயில உட்கார்ந்து நகத்தை வெட்டிட்டு இருப்பீங்க. இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா பழத்தை வெட்டிட்டு இருக்கீங்க. வெடிமுத்துக்கு மகனா பிறந்துட்டு ஏன்டா வெத்து வெட்டுகளை கத்துற? பொள்ள பத்து வச்சிருக்கா பாரு. டேய், நானெல்லாம் ஆர்டிஎஸ் பாமுக்கு அசராதவன்டா. நீ சீனி வெடிக்க செத்துரு போல் இருக்க. ஏன்னா கலெக்டருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? பொழுது போயிருக்காது, சீலும் சும்மா இருக்க, கொண்டு போய் வச்சிருப்பேன். அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம குவாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க. அப்ப கலெக்டர் நல்லவன், ரொம்ப தப்பாச்சே. அம்மா உங்க ஒப்ப மந்திரிக்கு ஒரு போன போடு. அம்மா செக்ரட்டரியேட் போடாத. அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த ரம்மி ஆடிட்டு இருப்பேன். அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன், அதை எடுத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு. என்ன மிஸ்டர் ராஜாராம், போன வருஷம் நீங்க கலெக்டரா இருந்த சத்தியமூர்த்தி மாவட்டத்துல தமிழ்ச்செல்வன் கொத்தடிமைகளை விடுவிச்சிருக்காராமே? மேடம், நான் கலெக்டரா இருந்தப்போ அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனா மந்திரி உலகநாதன் குவாரிங்கிறதுனால நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப தமிழ்ச்செல்வன் கை வச்சிருக்காரு, என்ன ஆகுமோ யாருக்கு தெரியும். சார், அந்த குவாரி ஓனர் பெரிய விஐபி. இதுல நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது யாருங்க அவ்வளவு பெரிய விஐபி? உங்களுக்கு வேண்டியவங்களா? ஐயோ, எனக்கு வேண்டியவர் இல்ல சார். லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட சம்பந்தி வெடிமுத்து எம்எல்ஏவோட குவாரி. ஓஹோ, எம்எல்ஏ மந்திரி எல்லாம் மக்களை கொத்தடிமையா நடத்தலாம்னு எனக்கே தெரியாத ஏதோ ஒரு புத்தகம் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுல ஐபிஎஸ் வேற. சார், அது மிஸ்டர் சாகர், இந்திய அரசியல் சட்டப்படி மக்களை கொத்தடிமையா நடத்துறது மாபெரும் குற்றம். அதை நடத்துறவன் எந்த மந்திரியா இருந்தா எந்த மகேசன் இருந்தாலும் சரி, இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார்.
நீங்க ரொம்ப துணிச்சலான ஆள் சார். அந்த குவாரி பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சார்? சார் எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஆளுக்கோங்க. கலெக்டர் சார், ரொம்ப துணிச்சலா இந்த காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. நாங்களும் இந்த விஷயத்தை துணிஞ்சு எல்லா பத்திரிகையிலும் பப்ளிஷ் பண்ணலாமா சார்? ஏன்னா இது விஐபி சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க. பொறுத்தது பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தீங்கன்னா அந்த விஐபி முஞ்சி சேர்த்து நியூஸ்ல போடலாம். சார், லேபர் மினிஸ்டர் உலகநாதன் கொத்தடிமைகள் சம்பந்தப்பட்ட ஃபைல் எடுத்துக்கிட்டு உங்களை உடனே வர சொன்னார் சார். எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கா? இல்ல சார், அவருடைய சம்பந்தி எம்எல்ஏ வெடிமுத்து வீட்டுக்கு உங்களை வர சொன்னார் சார். ஏமா இன்னும் ஏமா கண்ணை கசிக்கிட்டு இருக்க? அதான் உங்க ஒப்பனை மந்திரி வேலையெல்லாம் போட்டிங்க வந்திருக்காருல்ல. இத பாரு, அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா. பொலிட்டீஷியன் இருந்தா போலீஸ்கார பிடிக்கிறதா, உள்ள கொண்டு போய் வைக்கிறதா. இப்ப என்னுடைய அரசியல் வாழ்க்கையில போலீஸ்காரன் பிடிக்காத புடியா, அடிக்காத அடியா. ஆனா உன் மாமியா எப்பவாவது கண்ணை கசிக்கிருப்பாளா? கல்லு மாதிரி இருப்பா. ஏன் எங்க கல்யாணமே போலீஸ் ஸ்டேஷன் தான் நடந்தது. குட் மார்னிங் சார். மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க வாங்கம்மா. வரேன் தலைவரே. மாமா, உங்க புள்ள நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல. குவாரி சீல் வச்சதுல இருந்து 3 நாளா குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லைன்னா யோகியம் பாரு, இதே சாகு நான் ஜாஸ்தி ஏத்துவேன். சம்பந்தி ஐபிஎஸ்னா சல்யூட் அடிக்கணும், ஐஏஎஸ்னா ஃபைல் பார்க்கணும். அதை விட்டு இந்த கலெக்டருக்கு ரைட் எல்லாம் போறேன். நீ ஒரு லேபர் மினிஸ்டர், சல்லி பசங்க வேலைக்கு வச்சுட்டு என்னைய கவர்மெண்ட் நடத்துறீங்க? அப்பா, அவர் மேல போலீஸ் கை வச்சா நான் தூக்குல தொங்கிடுவேன். நீ ஏமா தூக்குல தொங்கணும்? ஒரு மந்திரியோட மரும மேல குவாரி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சீல் வச்சான் பாரு. நாய் நாய், அந்த கலெக்டர் பையன் தான் தூக்குல தொங்கணும். ஆமா, பத்திரிகையில போட்டோவோட நியூஸ் போட்டேன். இதுக்கு எத்தனை தடவை தூக்குல தொங்குறது பாரு. சார், சம்பந்தி படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. ஓ, இங்கிலீஷா தெரியாத, முயற்சியாவது பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கடிதம் எழுதி நீட்டிடுவேன். அப்புறம் மாரப்பன் கதி தான். யோ, அந்த கலெக்டர் எங்க இருக்கா? ஹாலில் வெயிட் பண்றாரு சார். வர சொல்லியா? ஓகே சார். யோ இல்லையா, வெளியிலயே வெயிட் பண்ண சொல்லு. அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கிறானுங்களே. இங்க காஞ்சானுங்கன்னா தான் நம்மோட வெயிட் தெரியும். ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வா. எஸ் சார். ஏய் சார், எஸ்பி அங்க இருப்பான், அவனை மட்டும் வர சொல்லு. சார், மினிஸ்டர் பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் சார். நானே கொண்டு வரேன். சாரி சார், ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். எஸ்பி சார், உங்களை வர சொன்னார். குட் மார்னிங் சார். சம்பந்தி அதை எடுத்து ராவா ஒரு அடி அடிச்சுட்டு ஃபைல பாருங்க. அப்பதான் மேட்ரு கொஞ்சமாவது மண்டையில ஏறும். யோ எஸ்பி, இதுக்கு தான் உன்னை விஜிலன்ஸ் கிளியர் பண்ணி ஐபிஎஸ் ஆக்கி இந்த ஊருக்கு எஸ்பியா போட்டதா? நீ கூட இருந்தமா அவன் என் குவாரி ரைட் பண்ணி சீல் வச்சான்? நீ என்ன புல்லா பிடிக்கிட்டு இருந்த? ஐயா, நான் எவ்வளவு சொல்லியும் அவரு... நீ என்ன சொல்லிருப்பீன்னு எங்களுக்கு தெரியுமியா? கூட மட்டும் சரி சும்மா உட்காந்து தண்ணி ஏத்திக்க. நீங்க ஏன் ஐபிஎஸ்சியே கொலைக்கிறீங்க? வெளியில ஐஏஎஸ் நிக்குதுல, கூப்பிட்டு 2 கடி கடிங்க. யோ, எங்க அந்த கலெக்டர்? வெயிட்டிங்ல இருக்கார் சார். வர சொல்லி அவனை. வந்தானா நீங்களே பேசுங்க. சார், ப்ளீஸ் கம். வணக்கம் சார். உன் வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. ஏயா, கலெக்டர் தான் கடவுள்னு நினைப்பா? நான் யார் தெரியுமா? நீ சீல் வச்சு அந்த குவாரிக்கு சொந்தக்காரன் யாருன்னா தெரியுமா? அது நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த குவாரி. அது தெரிஞ்சிருந்தும் அதை ரைடு பண்ணி சீல் வச்சிருக்கியே. உன்னை குவாரி தொழிலாளர்களை குத்தடிமையா நடத்துறதுக்காக அந்த குவாரியை சீல் வச்சேன். எது கொத்தடிமையா? என்னையா உளற நீ?
47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்பவே கொத்தடிமை எல்லாம் போயிருச்சு ஐயா. என்னத்த படிச்ச நீ? ஏதோ கலெக்டரா வந்தியா, ஒழுங்கு மரியாதையா வேலையை பாத்தியா, ஏதோ சீசேப்பு குடும்ப கட்டுப்பாடு கூட்டத்தை விட்டுட்டு குவாரியை பிடிக்கிறேன் கொத்தடிமை பிடிக்கிறேன் அலையிறியா? என்ன நினைச்சிட்டு இருக்கு நீ மனசுல? தம்பி விடுங்க. அந்த ஃபைல்ல இருந்து எடுத்துக்கோங்க பேப்பரை. நீ என்ன சுத்தம் புரியாத ஆளா இருக்கிய? டெல்லிக்கு தெரிஞ்சா ஆட்சியை கழிச்சிருவானியா? நீ என்ன ஆன்டி கமெண்ட் வேலை பாக்குற? சரி உடுங்க சம்பந்தி, இதுக்கு போய் கோவப்பட்டு விட்டு செருப்புனா அப்படித்தான் கடிக்கத்தான் செய்யும். காலில் போட்டு 4 மிதி மிதிச்சோம்னா எல்லாம் சரியாயிரும். ஓ ஐஎஸ், என்னையா பேசாம போற? இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணிட்டு இருந்த உன்னை மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரான்னு சொல்லி மாத்த ஏற்பாடு பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. நீங்க இந்தியாவில் எந்த மொழியில தூக்கப்பட்டாலும் நாங்க ஐஏஎஸ் தான். உங்களை மாதிரி உங்க தொகுதியிலே நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லன்னா. டாய், யாரை பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்கிற? நான் மந்திரிங்க, அதை மனசுல வச்சுக்கோ. மந்திரினா உன் மனசுல என்ன குறுநில மன்னன் நினைப்பா? எவன் கூப்பிட்டாலும் யார் விட்டு படியை மிதிச்சதில்ல இந்த தமிழ் செல்வன். நீ மந்திரினோ இவ எம்எல்ஏனோ பயந்து நான் இங்க வரல. உங்களை தேர்ந்தெடுத்த 3 லட்சம் மக்களுக்கு மரியாதை கொடுத்துதான் நான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது மக்கள் எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்களை எல்லாம் மந்திரியாவும் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. டாய், நீ ரொம்ப பேசுற, பட்டையை கிளப்பிடுவேன். இவனையெல்லாம் நாயை சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கணும். இத பாருங்க, நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் பெருசா கிழிச்சிடல. இந்த ஃபைல்களை தான் உங்களால கிழிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபைல்கள் அனுப்புறேன், உட்கார்ந்து கிழிங்க. நீங்க, நீ, உன் பொண்டாட்டி, பேரன், குழந்தைங்க எல்லாருமே உட்கார்ந்து கிழிங்க. கப்பல் விடுங்க, கட்டுமரம் விடுங்க. நீங்க கிழிச்ச நேரத்துக்கு மேல இடத்துல ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் உங்க அப்பையும் பார்த்திருப்பான். ஏயா, உன் பொண்ணுக்கு சீதனமா கொடுத்திய கிரைனட் குவாரி, அது என்ன விலை? 5 லட்சம் ரூபாய் தலைவரே. அது 1 ஏக்கர். நான் கேக்குறது 50 ஏக்கர். என்ன முழிக்கிற? இன்னும் என்ன சொத்து வச்சிருக்க? நான் இருக்க விட்ட தவிர வேற எதுவுமே இல்ல தலைவரே, என்ன நம்புங்க. என்ன அது? யோ, தப்பு பண்ணியா? நான் வேண்டான்னு சொல்ல, ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி தப்பு பண்ணு. ஆனா எனக்கு தெரியாம தப்பு பண்ணாத. அது புரியுதா? சார். சரி, போன போது அந்த ஒரு வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற சொத்தெல்லாம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிரு. தலைவரே, இதுல கையெழுத்து போடு. எல்லா பாண்டு பேப்பர்லயும் ஒண்ணு விடாம கையெழுத்து போடியா. இந்தா, இதுலயும் கையெழுத்து போடு. ஒரு ராஜினாமா கடிதம். தலைவா, யோ, எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் ஆக்ஷன் எடுத்துக்கிறேன். நீ முதல்ல கையெழுத்து போடு. எஸ்பி சார், இது சர்ச் வாரண்ட், உன் வீட்டை சோதனை போடுறதுக்கு. இது அரெஸ்ட் வாரண்ட், உன் பிள்ளையை கைது பண்றதுக்கு. அத்தை, என்னத்த இதெல்லாம்? ஒண்ணும் புரியலையம்மா. சேகர் தம்பி, என்னப்பா இதெல்லாம்? யோ, என்னையா சொல்ற? ராஜ்குமார் ப்ளீஸ், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு எஸ்பியா இருக்க? வேலையை விட்டு போயிடு. கலெக்டர்னா எந்த வீட்டுக்கு நுழைஞ்சிருவானா? எங்க அப்பா மாமாவை கீழே இருக்கிறப்ப அதே மீறி அவன் என்ன செய்ய முடியும்? கலெக்டர் கொம்ப முளைச்சிருக்க. தம்பி, முளைக்கிற கொம்பு சீவுறதுதான் கலெக்டரோட வேலை. சார், பெரிய இடம், கொஞ்சம் யோசிச்சு. டு வாட் ஐ சே. என்ன வேண்டாம் அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் யார் தெரியுமா? தம்பி, மரியாதையா வந்துரு, இல்ல மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படின்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும். என் மேல கை வச்சு பாரு. நீ என்னைய பார்த்துட்டு இருக்கிற? என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னா டீசெண்டா கூட்டு போ. எதுக்கு சட்டை பிடிச்சிட்டு போற? டீசன்ஸை பத்தி நீ பேசுறியா? யார் யார்கிட்ட எந்த லாங்குவேஜ்ல பேசுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக சட்டை பிடிச்சிட்டு போவியா? இத பார், நான் ஒரு தடவை சொல்லுவேன், ஒரே தடவை தான் சொல்லுவேன். கேட்கல அடிச்சு சொல்லுவேன். அதான்டா தமிழ் செல்வேன். டாய், நீ ஆள்திரா மோதிக்கிட்டு இருக்க. இதுக்கு என்னைக்கா நீ பதில் சொல்லியே தீரணும். என்னைக்கும் இல்ல, இப்பவே சொல்றேன். சிஎம்பிஏ வெங்கட் ஸ்பீக்கிங். சார், நம்ம லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட மாப்பிளைய ஜாமீன்ல விடுதலை பண்ணணும்.
இன்னைக்கு மந்திரி கூட அதை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் அவனை வெளியில விடாம என்ன பண்றீங்க? முதல்ல அவனை வெளியில விடுங்கய்யா. சார் அந்த கலெக்டர் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் பெயிலபிள் வாரண்ட்ல அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. அதான் நீங்க தான் சிஎம் கிட்ட சொல்லி எப்படியாவது ரிலீஸ் பண்ண வைக்கணும் சார். மினிஸ்டர் கூட ரொம்ப கவலையா இருக்காரு. அந்த கலெக்டர் பெரிய கொம்பனா? நான் சொன்ன சிஎம்ஏ சொன்ன மாதிரி விடு. என் கௌரவத்துக்கும் என் மக பொழப்புக்கும் வேட்டு வச்சா பாருங்க. அந்த கலெக்டர் பேருக்கு வெடி வைக்கணுமாப்ல. என்ன சம்பந்தி இது ஒரு பெரிய மேட்டரா பேசிட்டே? யோ கொஞ்சம் அப்படி இரு. வாய. உங்க சொத்தை பறிமுதல் பண்ண சிஎம்முக்கே வெடி வைக்கலான்னு இருக்கேன். இன்னும் லொகேஷன் தான் முடிவு பண்ணல. அசம்பிளியா அவுட் ஹவுஸா சொல்லுங்க. பாண்டியா, ஏய் பாண்டி, பாண்டியன் நம்ம கட்சிக்கார பையன் கலெக்டர் ஆபீஸ்ல தான் குப்பை ஓட்டுறான். என்னது பாத்தியா, இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நானும் மந்திரி தாயா. இது ஃபைல் பாக்ஸ் எனக்கு தெரியாதா? கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் தான் இது ஃபைல் பாக்ஸ். எப்ப வெடிமுத்து வீட்டுக்கு வந்ததோ அப்பவே இது பாம் பாக்ஸ். ஆர்டிஎக்ஸ் உள்ள டைட்டா வச்சு அடைச்சிருக்கேன். ஏண்டா ஐயா, கலெக்டர் பாக்குற முக்கியமான ஃபைல் பாக்ஸ் தானே அவங்கய்யா. காலையில கடமை உணர்ச்சியோட கலெக்டர் ஃபைல பாக்குறதுக்காக பொட்டி மேல கை வச்சாருன்னா அவர் ஜோலி முடிஞ்சு போயிடும். மத்ததெல்லாம் பேப்பர்ல படிச்சுட்டு நாமளே தெரிஞ்சுக்கணும். அப்படியா? நம்பிக்கையில சொல்லுங்க, உங்க வண்டியிலேயே வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். சார் யார் யாருக்கோ டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க நம்ம ஆட்சியில. அண்ணன் எவ்வளவு பெரிய வெடிகுண்டு ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு வாங்கி கொடுக்க கூடாதா? என்னன்னு என்னடா ரெக்கமெண்டேஷனா? அட்டிங். சொல்ல ஐயா, இந்த ஃபைல் பாக்ஸ் எடுத்து கார்ல வை. ஆகட்டும் ஐயா. என்னடா வெடிச்சிச்சா? என்னது ஃபைல் பாக்ஸ் கலெக்டர் வண்டியில இருந்துச்சா? நீ வேட கலெக்டர் ஆபீஸ்லயும் பாம்பு அடிக்கலையா? சம்பந்தி, இந்த தமிழ் செல்வம் இருக்கிறாரு, அவர் மத்த கலெக்டர் மாதிரி கிடையாது. ஃபைலையெல்லாம் வீட்டுக்கே எடுத்துட்டு போய் விடிய விடிய 3 மணி வரைக்கும் ஃபைல் பவர் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? டேய் சின்ன பசங்களை போங்க போங்க. விடிய விடிய ஃபைல் பாக்குறதுனாலதான் ஒரு குழந்தையோட நின்னு போச்சு. இல்லைன்னா நாலேஜ் பிறந்திருக்கும்ல. இந்த ஒண்ணு கூட கல்யாணமான புதுசுல ஒரு வேகத்திலேயே நினைக்கிறேன். நான் பாம்பு அடிக்க கவலைப்பட்டு நீ பெட்ரூம் பத்தி பேசிட்டு இருக்க. அங்கதானே வெடிக்கணும். இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல வெடிச்சிருந்தா அப்பாவி 4 பேர் செத்து போயிருவான். அந்த பாவம் நம்மள சேரும். இப்ப கலெக்டரோட வீட்டுல வெடிச்சதுன்னா கலெக்டர் குடும்பமே க்ளோஸ் ஆயிரும். அந்த பாவம் உங்களை மட்டும் சேரும். எம்மடி சின்ன கலெக்டர்மா. ஏய் செல்வி, என்ன பண்ணிட்டு இருக்க? என் பென்சில் பாக்ஸ் காணோம் மம்மி. அதனாலதான் இது மேல ஏறி தேட போறேன். ரொம்ப சமத்து. எங்கேயும் தேட வேண்டாம், இங்கதான் இருக்கு. இந்தா போய் தாத்தா கிட்ட உட்காந்து படி. இன்னைக்கும் ஃபைல் பெட்ரூமுக்கு வந்துருச்சா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்னு சொன்னேன். அவருக்கு இதுதான் முக்கியமா தெரியுது. இது வந்துருச்சுல்ல, இனி நம்மள எங்க பார்க்க போறாரு?